இதுல வந்து சார் இப்ப முதல் முறையாக தாவேக்காவுல 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்றத்துல நுழைய போறாங்க. சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எல்லாம் முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சபாநாயகரா செங்கோட்டையன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? சபாநாயகர் ராஜ்மோகன் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே. அப்படியா? ஒரு தலித்துக்கு கொடுக்கணுங்கிற ஏதோ அடிப்படையில் அது எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. ஆனா ராஜ்மோகன் பேர் அடிபட்டது. அப்புறம் தான் பார்த்தேன் அவர் எழும்பூர்ல தமிழ் பிரசன்னாவை ஏத்து நிக்கிறாரு. அதனாலதான் அந்த அமைச்சர் பட்டியல அதான் லீடிங்ல இருக்காரு. இப்போ ஒரு எவ்வளவு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா 4 நாளைக்கு முன்னாடி மந்திரி சபை லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஆமா. அப்ப இது யார் கொடுத்தது? அல்லது ஒட்டுமொத்தமா மக்கள் நமக்கு அள்ளி தெளிச்சுட்டாங்கன்ற நம்பிக்கையில விஜய்க்கு வந்து அந்த அதிகாரம் உண்டு. அந்த ஆசைப்படி அதை முடிவெடுக்கிற அதிகாரம்லாம் உண்டு. அதை நம்ம கொச்சப்படுத்துவோம்னா குறை சொல்லுவோம் வேணாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு அவருடைய உழைப்பு என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் எதற்காக பேசியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவருக்காக பேசாத ஒருத்தருக்கு இத்தனை பேர் போய் ஓட்டு போட்டிருக்கீங்களேன்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக எங்க ஊர்லாம் வாத்து மடையன்னு சொல்லுவோம். வாத்து மடையன்னு சொன்னா ஒரு குச்சியை காமிச்சு அப்படி ஒரு 2000 வாத்து 3000 வாத்து போகும். இப்ப வாத்து மடைய மாதிரியே வாட்ஸ்அப் மடையும் கொஞ்சம் பேர் இருக்கான். அந்த வாட்ஸ்அப் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்த உடனே இவங்க தான் தீர்மானிப்பாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. வாக்கிங்ல சொல்லுவாங்க. இவர் சொன்னதா அவர் சொல்லுவாரு, அவர் சொன்னதா இவர் சொல்லுவாரு. சுய சிந்தனையற்ற மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு இடமாக சமூக ஊடகங்கள் இருக்கின்ற ஒரு சூழல்ல சமூக ஊடகங்களை அவர்கள் மிக சாமர்த்தியமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு விஜயனுடைய கவர்ச்சி பயன்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. இப்ப விஜய் என்னெல்லாம் நிரூபிக்கணும்னு கேட்டீங்கன்னா கொள்கையினுடைய அடிப்படையில கோட்பாட்டினுடைய அடிப்படையில இந்த மக்களுக்கான குரலாக உரிமைகளை பெறுகின்ற குரலாக மாநிலத்தினுடைய உரிமையை வாங்குகின்ற குரலாக. இப்ப சந்திரபாபு நாயுடு நீங்க எடுத்துங்க. சந்திரபாபு நாயுடு மேல 1008 குற்றச்சாட்டு இருக்கு. 1008 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஹைதராபாத் என்ற ஒரு நகரத்தை தெலுங்கானா என்ற மாநிலத்தை பிரிப்பதற்கு முன்னால் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் செஞ்சது எவ்வளவு?